தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் நற்செய்தியின் 2வது அதிகாரம் 40வது வசனத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். லூக் சாப்டர் 2 verse 40. யாராவது வாசிக்கலாமா? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. சோ இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். பிள்ளை, எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளை வளர்ந்து, அப்புறம் ஆவியிலே பலன் கொண்டு, அப்புறம் ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த சத்தம் வெளியேவும் போகிறதுனால இதற்கு முன்பதாக இன்னொரு வார்த்தையையும் நான் சேர்த்து விரும்புகிறேன். பிள்ளை வளர்ந்து அப்படின்றதுக்கு முன்னால என்ன சேர்த்தலாம்? பிள்ளை பிறந்து, இல்ல பிள்ளை. சொல்லுங்க, இந்த அனுபவங்கள் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற நோக்கம். ஆமென். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். சோ பிள்ளை பிறந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன், வாசிங்க யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இது நிறைய பேருக்கு புரியல. அன்னைக்கு இருந்த நிக்கதோமுக்கே புரியல. சோ அவன் எதோ பேசிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவாராக. கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் கிரியை செய்வதாக. நன்றாக கவனியுங்கள். நான் நேற்றைக்கும் அந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதனும் பாவியாகத்தான் பிறக்கிறான். தாவீது சொல்லுகிறார், ஐயோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை. பவுல் அலறுகிறதையும் நாம் சொன்னோம், நேற்று பார்த்தோம். நான் நிர்பந்தமான, யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலையாக்க கூடும்? செய்ய விரும்புகிறதை செய்யாமல், சொல்லுங்க வசனத்தை முடிங்க, செய்ய விரும்பாததையே செய்கிறேன். நான் 96வது ஆண்டில் எனக்கு இருந்த ரியல் ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ரகிள், அதில் நான் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி நான் பாடின ஒரு பாட்டு. நான் இ மேஜர் கொடுங்க, இ மேஜர். நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. எங்களோட சேர்ந்து எத்தனை பேர் பாட விரும்புறீங்க? நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. சேர்ந்து பாடுங்க. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன். நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன். நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும்
என் இயேசுவே. பாடுங்க. நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன், என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே, எனக்கு இறங்கிடுமே. நீங்க மட்டும் பாடுங்க. மனிதன் இயேசுவே, எனக்கு இரண்டாவது சரணம். பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன், ஜெய வாழ்வு இன்னும் என்னில் இல்லையே. பரிசுத்தமாய் வாழ ஜெய வாழ்வு இன்னும் என்னில் இல்லையே. உம் அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும், பரிசுத்தமாய் நானும் வாழ்ந்திடுவேன். உம் அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும், பரிசுத்தமாய் நானும். எல்லாரும் சேர்ந்து. நிர்பந்தமான மனிதன், நிர்பந்தமான மனிதன் இயேசுவே, எனக்கு இறங்கிடுமே. சேர்ந்து பாடுங்க. நிர்பந்தமான மனிதன். அடுத்த சரணம் பாடலாமா? என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை, என் ஜென்மகுணம் இன்னும் மாறவில்லை. என் சிநேகிக்க உண்மைதானா? என் ஜென்மகுணம் இன்னும் மாறவில்லை. உம் அன்பை என் உள்ளில் ஊற்றிவிடும், உமக்காய் சாட்சியாய் என்றும் வாழுவே. உம் அன்பை என் உள்ளில் ஊற்றிவிடும், உமக்காய் சாட்சியாய் என்றும் வாழுவேன். சேர்ந்து. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே, எனக்கு இறங்கிடுமே. நிர்பந்தமான மனிதன். நம்ம எல்லாருடைய பிரச்சனை இதுதானே. அப்ப இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவியாக பிறந்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேரும் இருளின் ராஜ்யத்தில் பிறக்கிறார்கள். இருளின் ராஜ்யத்தில் பிறந்தாச்சு. இப்போ மறுபடியும் பிறக்கணும்னா எங்க பிறக்கணும்? ஒளியின் ராஜ்யத்தில் பிள்ளையாக பிறக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. அப்போ ஏற்கனவே பிறந்தாச்சே, என்ன பண்றது? நம்ம அங்க சாகணும். பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்? பழைய பாவ மனிதன் செத்து அவன் ஒளியின் ராஜ்யத்தில் புதிய குழந்தையாக பிறக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவத்திற்கு மரித்து, ஆமா, இதைத்தான் நம்ம ஞானஸ்தானம் என்கிற காரியத்தில் நாம் செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கிறது? பழைய பாவம், அதாவது ஒரு மனிதன், நான் இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டு கடவுளுக்கு பயப்படாம இஷ்டம் போல மனம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இயேசு பரிசுத்தர். அவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று என்னை அழைத்தார். என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆகவே நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் பாவம் செய்து வாழ்கிற மனிதன் பரலோகத்திற்கு போக முடியாது. ஆமென்.
ஹல்லேலூயா. பாவத்தோடு அசுத்தத்தோடு சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு எந்த மனிதனும் போக முடியாது. ஏனென்றால் ஆண்டவரையும் தரிசிக்க முடியாது, கடவுளை தரிசிக்கவே முடியாது. பைபிள் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவ வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நான் மரித்து கிறிஸ்துவிற்குள் நான் புதிய குழந்தையாக பிறக்க விரும்புகிறேன் என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆமென், ஒரு உடன்படிக்கை, தேவனோடு மனிதன் செய்கிற உடன்படிக்கை, அதுதான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. நம்ம உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்கள் பெரியப்பா ஃபேமிலி எல்லாம் தேரின் மதுரை, எல்லாருமே ஞான ஒளிபுரம் அந்த பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. எல்லாம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கு, எல்லாரும் ரோமன் கேத்தலிக். அவங்க யாருமே இன்னைக்கு இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் ஆண்டவர் அவங்களை கிருபையாக ரட்சித்தார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், அவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள். ஸோ அங்கே ரெண்டு பேரும் அவர்கள். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம எந்த பின்னணியத்தில், இப்போ சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக இருக்கலாம், ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை மற்ற நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கிறது, ஆனால் வேதம் ஒன்று தான். என்ன ஆமேன காணும்? ஐயோ, வேதம் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே பைபிள் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இது தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். இது தேவனுடைய வார்த்தை, சத்தியம் சத்தியம்தான். ஒவ்வொருத்தரும் இஷ்டம் போல இந்த வசனத்தை மாற்றவே முடியாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் இந்த வேதத்தை முடிக்கும் போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிங்கள் 22வது வெளிப்படுத்தின விஷயம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்கள். 18-19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இன்னைக்கெல்லாம் நிறைய வசனத்தை இஷ்டம் போல மாத்தி பிரசங்கம் பண்றான். ஆளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை வச்சுக்கிறான். நான் இந்த மாலை நேரத்தில் ரொம்ப ஆமென் எச்சரிப்பாக சொல்லுகிறேன், வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வேத வசனங்களை ஆமென் நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். சரி, அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான். ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீங்க உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஞானஸ்தானம் என்கிற வார்த்தையின் மூல பாதம் பேப்டைசோ என்கிற வார்த்தை. பேப்டைசோ என்றால் மூழ்குதல் என்ற அர்த்தம். ஏன் தண்ணீர்ல மூழ்கி அவனை தூக்குறோம்னா, பழைய பாவ மனிதனை புதைப்பதற்கு அடையாளமாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தண்ணீர்ல இருந்து வெளியே வரும்போது பழைய பாவ மனிதனை புதைச்சு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவன் புதிய பிள்ளையாக வெளியே வருகிறான். ஆமென். அதுதான் மறுபடி பிறத்தல். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இனி பழைய பாரம்பரியம், பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய காரியங்கள் ஒன்றையும் நான் பின்பற்ற மாட்டேன். இனிமேல் வேதத்தை மட்டுமே நான் பின்பற்றுவேன் என்று தீர்மானம் எடுத்து தேவனோடு மனிதன் செய்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. அதனால எங்க சர்ச்சில் தெளிப்பு ஞானஸ்தானம், எங்க சர்ச்சில் குழந்தை ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வேதத்தில் இல்லாத ஒன்று. சமீபத்தில் ஒரு சில ரெவரன்ஸு, ஒரு சில ஒரு ஊழியக்காரர்கள் அந்த பேசுறதை நான் கேட்குறேன்னா,
ஞானஸ்தானம்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆமாம் தெளிப்பு ஞானஸ்தானம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களிடத்திலும் இதே பைபிள் தான் இருக்கிறது. அவர்களும் போய் இன்னைக்கு நிறைய பேர் ஹீப்ரு கிரீக் எல்லாம் படிக்கிறாங்க. மூல பதத்தில் என்ன இருக்குன்னு அவர்கள் தேடி கண்டுபிடித்து, ஆமேன், அவர்களும் வஞ்சிக்கப்படாமல் அவர்களுக்கு பின்தொடர்கிற ஜனங்களையும் ஏமாற்றாமல் இருந்தால் நலமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ ஏன்னா நான் ரொம்ப எனக்கு வைராக்கியமாக நான் எல்லா இடத்துலையும் இந்த ஞானஸ்தான சத்தியத்தை குறித்து பேசுவேன். ஏன்னா அதாவது நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய இந்தியர்கள், நம்ம தமிழர்கள், மற்றவர்கள் ரொம்ப கடவுள் பக்தி நிறைந்தவர்கள். அவங்க அறிந்திருக்கிற அந்த காரியத்தில் ரொம்ப உண்மையாக அவர்கள் பக்தியோடு செய்கிறவர்கள் எல்லாவற்றையும். இப்போ 500 கிலோமீட்டர் நடக்கணும்னா 500 கிலோமீட்டர் நடப்பாங்க. உண்மையா இல்லையா? நான் நைட்லாம் ட்ராவல் பண்ணுவேனா, நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஜனங்களை நான் வழியில் பார்த்து பேசுவது உண்டு, அவங்களோட கொஞ்சம் உரையாடுவது உண்டு. நல்ல கவனிங்க, ஆண்டவரை குறித்து நீங்கள் கஷ்டப்பட வேணாயா, உங்களுக்காக ஒருவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவங்கள கேட்பேன், ஏன் இப்படி நடக்க? இல்லையா வேண்டுதல்யா, ஏன் நடக்கிறீங்க, என்ன வேண்டுதல்? இல்லை இந்த மாதிரி சாபம் போகணும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும். அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது வழக்கம். நல்ல கவனிங்க, பெரிய மலை மேலே செருப்பு இல்லாமல் ஏறுறாங்க, தரையில் உருள்ற, என்னென்னமோ செய்கிறாங்க. அவங்க அறிந்த பக்தியில் அவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மால மூழ்கி ஞானஸ்தானம் இருக்கிற முடியாது. நீ சத்தியமாக பரலோகம் வர முடியாது. ஹலோ, ஆமென். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது உன்ன சுடுதண்ணிலே அமுக்குறான். ஆமென். நல்ல கவனிங்க. ஸோ இது ரொம்ப, ஏன்னா அந்த ஆத்மா நரகம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அந்த அறியாமல் இருக்கிற ஜனங்கள், ஆமென், எல்லா சபைக்கும் ஒரே வேதம் தான், ஒரே ஞானஸ்தானம் தான். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அவங்க இது பெந்தகோஸ்தே சபையுடைய உபதேசம்னு தப்பாக புரிஞ்சுட்டாங்க. பெந்தகோஸ்தேக்குன்னு தனி உபதேசம் இல்லை, ஒரே உபதேசம் தான். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே அப்படின்னாலே அது ஒரு நாளை குறிக்கிறது, ஒரு அனுபவத்தை குறிக்கிறது, அவ்வளோதான். சரி, ஓகே, கவனிங்க. அப்போ கிறிஸ்தவ, அதாவது இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். நம்முடைய சபைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்த வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுறீங்க? சும்மா சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்துக்குவாங்க, யூத் மீட்டிங் நடக்குமா அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நம்ம பிள்ளைகளை குறித்த கரிசனை இல்லாமல், அதுவும் இந்த காலத்தில் பிள்ளைகளை படிப்புக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுப்பதில்லை. என்ன ஆமென் காணோம். நீ டியூஷன் போடா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு வந்துடும். இப்போ கூட வந்திருப்பீங்க யாராவது அப்படி. கவனிங்க, படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது தவறல்ல, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தை கொடுக்குன்றதையே நம்மளே மறந்துட்டு அவர்களை சரியா வழி நடத்தலைன்னா முதல்ல நம்மளை தான் கர்த்தர் நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். பெற்றோர்கள் கவனமா இருங்க, கிறிஸ்தவ பெற்றோர்கள். எனக்கு ரொம்ப கவலை இந்த நாட்களில் நம்முடைய. ஸோ நான் வந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளை நான் ஒரு அந்த கோவிட் வந்துச்சுல்ல, நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். நான் கண்டினியூஸ் ட்ராவல், தொடர்ந்தேட்சியான ஊழியங்கள், வீட்டில் இருக்கிறது ரொம்ப கம்மியான நாட்கள். ஸோ நான் பிள்ளைங்களோட நான் வீட்டில் இருக்கும்போது 100% ஃபேமிலியோடு தான் இருப்பேன். நான் ஃபோனை கூட தொட மாட்டேன், 100% நான் ஃபேமிலியோடு இருப்பேன். அப்போது இந்த கோவிட் டைமில் 2 வருடம் அவங்களோட இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்தார். 2 வருஷம் டெய்லி நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், வொர்ஷிப் நடக்கும், ஆமாம், எல்லாமே நடக்கும். எல்லாம் சந்தோஷமாக இந்த நாட்கள் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நாளில் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துன்னு சொன்னார். நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, எல்லாரும் கவனி, என்னடா படிச்சுட்டு இருக்க, இங்கே கவனி. ஓகே, நான் சொல்றது கவனி. நான் கேள்வி கேட்பேன், நான் முன்னால் கூப்பிட்டு கேள்வி கேட்பேன். சரியா? சரியாடா? ஓகே. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என் பிள்ளைங்க சின்னதிலிருந்து
ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. குடும்ப ஜெபத்தில் நாங்கள் எப்பொழுதும் 4 பேரும் எல்லாரும் தனித்தனியாக ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைங்க சின்ன வயசுலேயே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் அந்த பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தினார். ஸோ அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவராக இயேசு, அதாவது நிறைய நம்ம சர்ச்சஸில் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் சின்னதுலேருந்து சர்ச்சுக்கு வர்றதுனால அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அதுதான் ஃபவுண்டேஷன். அது இல்லாமலேயே போய்விடுகிறது. இந்த நாட்களில் குறிப்பாக நாங்கள் யூத் கேம்ப் ஒன்று நடத்தினோம், சம்பேர் திருநெல்வேலியிலே எங்கேயோ நடத்தினோம் ஜெம்ஸ் மூலமாக. அப்போது 3 நாட்கள் கேம்ப்பு. அதில் தனித்தனியாக ஒரு குரூப்புக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கு பிரித்து விடுவோம். நிறைய கவுன்சிலர்ஸை அவங்க பிரித்து விட்டு அவங்களுக்கு உள்ளே இருக்கிறத எடுத்து அவங்களுக்கு கேள்வி பதிலெல்லாம் சொல்லி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பாக பிரித்து விடுவாங்க. எல்லா குரூப்புக்கும் ஆள் போயிடுச்சு, ஒரு குரூப்புக்கு மட்டும் ஆள் இல்லை. அப்போது சரி, நான் இந்த குரூப்புக்கு நான் போய் உதவி செய்யலான்னு அந்த குரூப்புக்கு போனேன். எல்லாம் பெரிய பெரிய வாலிப பிள்ளைகள். நான் வரிசையாக சரி முதல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நீங்கள் யார் தம்பி, உங்கள் பேர் என்ன, ஓகே உங்கள் அப்பா, எங்கள் அப்பா பாஸ்டர் அப்படின்னா, ஓகே அப்பா பயமாக இருக்குப்பா, சரி ஓகே. அடுத்து நீங்கள் யார் தம்பி, நான் வந்து சோ எங்கப்பா இன்டர்நேஷ்னல் எவாஞ்சலிஸ்ட். உண்மையாக சொல்கிறேன், நான் பொய் இல்லை. துதி சங்கர் இருந்தார்ல, அவருடைய மகனை தான் சொல்கிறேன், நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். அவர் சொன்னார், ஓ மை காட், இதனடா இந்த குரூப்பில் வந்து நம்ம மாட்டிட்டோம் போல இருக்கு. அப்புறம் இன்னொரு தம்பி, நீங்கள், நான் வந்து எங்கள் அப்பா தான் சர்ச்சில் முக்கியமான ஆள். எப்படி சொல்லுங்க, எங்கள் அப்பா இல்லைன்னா சர்ச்சு கீழே விழுந்துரும். சரி, நான் சும்மா ஆட் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் ஒவ்வொருத்தனும் தன்னை பயங்கரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணான். எனக்கு பயமாகிடுச்சு. சார் கவனிக்கல சார், எல்லாம் இன்ட்ரடியூஸ், பிள்ளைகள் கேர்ள்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நான் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்டேன், நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். எப்படி பேசுங்க நீங்களும். என்ன கேட்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னா என்னை பார்த்தானே ஒரு பார்வை, எங்கள் அப்பா நிறுத்து முதல்ல, உங்கள் அப்பா பாஸ்டாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கியானா எல்லாரும் தலை குனிஞ்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி சொல்லுங்க. நான் தேவ சமூகத்தில்னு பேசுகிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி என்ன வளர்க்குறோம் இந்த காலத்தில்? ரொம்ப நீங்கள் சோ கால்டு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில், நீங்கள் அமெரிக்காவாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியா, வாட் எவர் மேபி, ஐரோப்பா நாடுகள், நான் அடிக்கடி அந்த நாடுகளுக்கு தொடர்ந்தேட்சியாக நான் ட்ராவல் பண்ணுறேன். முதல் 15 வருஷத்துக்கு முன்னால் நான் யூகே போகும்போது லண்டனில் கூட்டம் முடிஞ்சு லெஸ்டர்னு ஒரு பகுதி, வில்லியம் கேரி ஊழியம் செய்த இடம், அவருடைய இடம், ஸ்மித் விகில்ஸ்வொர்த் இருந்த இடம். அங்கே நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இன்னும் 2 மணி நேரம் இருக்குது பிரதர், இந்த லெஸ்டரை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அப்படி சுற்றி காமிச்சா அது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். அது அங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சர்ச் பில்டிங்ஸ். அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பில்டிங், இந்த சர்ச் பில்டிங் வித்தாச்சு, இந்த பில்டிங் வித்தாச்சு, இந்த பில்டிங் வித்தாச்சு, இந்த பில்டிங் வித்தாச்சு, இது எல்லாம் வித்தாச்சுங்க, எல்லாம் வித்தாச்சு. ஏன்னா சர்ச்சுக்கு ஆள் வர்றதில்லை. அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் தான் இந்த வேதத்தை தூக்கி மிஷனரிகளாக வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்தியாவிற்கு சுவிசேஷம் கொண்டு வந்தவருடைய தலைமுறை இன்றைக்கு தேவன் இல்லாத, இயேசு இல்லாத, இயேசுவை அறியாத ஒரு தலைமுறையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அடுத்த ஜெனரேஷன். இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியாளர்லாம் பயமுறுத்துகிறது என்னது? ஜென்சி, அடுத்த தலைமுறை. அவங்க இப்ப தீர்மானம் எடுக்கிற இடத்துல வந்துட்டாங்க. ஆனா அவர்களை நாம் சத்தியத்தில் நடத்தி இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். சபை இன்னைக்கு நான் பாஸ்டர்ஸ்ட்டு எல்லாம் பேசுறேன், சும்மா சண்டே சர்வீஸில் 1 மணி நேரம் ஊன்னு பிரசங்கம் பண்ணிட்டு போனாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கவே முடியாது. பிள்ளைகளுடைய இருதயத்தையும் இந்த காரியத்தெல்லாம் அறிஞ்சு அவங்களோட 1-to-1 உட்காந்து டவுன் டேர்த்து, நான் பாஸ்டர் அப்படின்னு அப்படிலாம் போகக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசி கவுன்சிலர்ஸை கொஞ்சம் பேர் ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்கலன்னா
இந்தியாவின் சபைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. நான் எல்லா இடத்துலையும் சொல்றத எங்க ஆண்டவர் ஞாபகப்படுத்தினதா சொல்றேன். சபை இன்றைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒன்று பிள்ளைகள். அடுத்த சந்ததி. நிறைய பேர் சொல்லுவாங்க என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்க. நான் சொல்லுவேன் என் காலத்துக்கு அப்புறம் இல்லை, நான் உயிரோடு இருக்கும் போதே என் பிள்ளைங்க என்னை விட 1000 மடங்கு அதிகமா ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். தட் இஸ் மை பிரேயர். அதுதான் என்னுடைய ஜெபம். நான் போனதுக்கு அப்புறம் இல்லையா, நான் இருக்கும் போது என் கண்கள் காண என் பிள்ளைகள் என்னை போல அல்ல, என்னை விட 1000 மடங்கு அதிகமா இயேசுவுக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததியை எழுப்பத்தான் கர்த்தர் எனக்குள்ளே பாரம் தருகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்போ என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த குடும்ப ஜெபத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சாமி தான் உண்மையான தேவன். இயேசுதான் உனக்காக எனக்காக முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவருடைய ரத்தம் தான் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமா வாழ்ந்தா தான் பரலோகத்திற்கு போக முடியும். என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு அவர்களுக்கு நான் மிக எளிமையாக இந்த சத்தியத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்ப என் பிள்ளைங்க கேட்டாங்க, என் கூப்பிட்டா வந்துருவாரா? ஆமா, அவர் வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன் மனிதனு கூப்பிட்டா அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா, ஆமா கூப்பிட்டா வந்துருவாரா, கூப்பிட்டா வந்துருவாரா. நான் அடுத்து சொன்னேன், கூப்பிட்டா வரமாட்டார். கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாரு? டாடி இப்பதானே சொன்னீங்க கூப்பிட்டா வந்துடுவார். இல்லப்பா, உனக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஆமா, அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க சின்னதுலேருந்து நீங்க கீழ்ப்படியாம, அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்ண காரியங்கள், நீங்க தப்பு பண்ணதெல்லாம் ஆண்டவர் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க அறிக்கை செய்து, ஏசப்பா இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் அப்பா அம்மா கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன், உன் ரத்தத்தினால கழுவுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணினா உன் பாவங்கள் ரத்தாம்பரம் சிவப்பை போல இருந்தாலும் அதை உறைந்த மழையை போல மாற்றுவா. ஹல்லேலூயா. இயேசு உன் பாவத்தை மன்னிப்பா, உன் இருதயம் வாழ்க்கை பரிசுத்தமாயிரும். அப்போ உள்ள வந்துடுவாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அன்னைக்கு என் பிள்ளைங்க கண்ணீரோடு கூட பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கேட்கிற அருமையான சின்ன பிள்ளைகள், உங்க மேல நான் கன்சர்னா இருக்கனால அவங்களோட பேசுறேன். பெற்றோர்கள் தயவு செய்து கவனிங்க. Amen. You have to spend your precious time with your children. உடைய பிள்ளைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். ஆமென். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஓகே நல்லதுதான். நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கன்சர்ன் இருக்கு. ஓகே, அதை விட என் பிள்ளை பரலோகத்துக்கு போகணும், என் பிள்ளை பரிசுத்த சந்ததியா எழுமணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். பெற்றோர்கள் முதல்ல ரொம்ப ஆமென் நீங்கள் கரிசனையோடு செயல்படணும். அடுத்தது சபை, அந்த அடுத்த சந்ததியுடைய அந்த அடுத்த சந்ததியை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்ப பிள்ளை பிறந்தாச்சு. எந்த மனிதனா இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல அமெரிக்க அதிபர், அவர் பேர் என்னங்க? அவர் மறக்க முடியுமா? டொனால்டு ட்ரம்பா இருக்கலாம், இஸ்ரேல் அதிபர் நெத்தனியாகுவா இருக்கலாம், ரஷ்ய அதிபர் புட்டினா இருக்கலாம். ஏன்னா நம்புற ஆள சொல்லாம எல்லாரும் பேரையும் சொல்றேன். நான் யாரா வேணா இருக்கலாம். அது பில் கேட்ஸா இருக்கலாம். இப்போ ஒருத்தர் புது பணக்காரர் இருக்காரு, அவர் பேர் என்ன? எலான் மஸ்க். யாரா இருக்கலாம், நம்ம ஊர் அம்பானியா இருக்கலாம், அதானியா இருக்கலாம். இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக இயேசுவை பின்பற்றினால் தான் பரலோகம் போக முடியும். ஒழிய வேற ஒரு மனிதனும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. என ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். whoever may be, யாரா வேணா இருக்கலாம். ஆமென். சரி, நல்ல கவனிங்க. இது பிறந்தாச்சு. இப்ப பிறந்த பிள்ளை என்ன செய்யணும்? இப்ப லூக்கா 2:40 போடுங்க ஸ்கிரீன்ல. பிறந்த பிள்ளை என்ன செய்யணும்? எல்லாரும் பேசுங்க. பிறந்த பிள்ளை என்ன செய்யணும்? ஆமா, பெற்றோர்கள்
அதுவும் ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறந்துட்டா எவ்ரி மூமெண்ட்டை ரொம்ப ஈகரா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, அப்பா அம்மாவுக்கு சண்டை வரும். என்னதான் பார்க்குறான், இல்லை என்னதான். ஆமா, அது யாரையும் பார்க்காது, அது வேற விஷயம். என் பிள்ளை வளர்றான், குப்புற விழுந்துட்டா, அப்படியே வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவான், நம்பாள் உலகத்துக்கே போயிடும். என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிட்டான், அது 2 எட்டு வைக்கும், கீழே விழுகும். ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா சொல்லுங்கம்மா என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சு, அது ஏதாவது வளரும். அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இப்போ நாம் எல்லாரும் மறுபடியும் பிறந்தோம்ல, ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஒளியின் ராஜ்யத்தில் பிறந்தோம்ல. ஆனா நம்ம ஆட்கள் மட்டும் என்ன செய்யல? சொல்லுங்க, பேசுங்க, நீங்க வளரவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாட்டில் எல்லாத்திலையும் வளர்ந்துருக்கான், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. வளர்ச்சின்னா நீங்க நிறைய நீங்க கேட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ள போக விரும்புறேன். அதுதான் முக்கியமான செய்தி. இது 4 பாயிண்ட் என்னால் பேச முடியாது, 2 பாயிண்ட் நான் பேசுறேன், நேரம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ வளர்ச்சியை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்கள். 1 Samuel chapter 3 verse 7. நல்ல கவனிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அந்த வசனம் பாருங்க, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். நம்ம சொல்லுவோம் டே அவனுக்கு இன்னும் தெரியலடா, அவனுக்கு இன்னும் தெரியலடான்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை? 1ஆம் வசனம் வாசிங்க போதும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அப்படின்னா என்ன? டே அவன் சின்ன பிள்ளைடா, அவனுக்கு தெரியாது. அங்க அழகா அந்த அதிகாரத்தில் சொல், அவன் சின்ன பிள்ளைடா, அவன் இன்னும் கர்த்தரை அறியலடா, அவனுக்கு தெரியாதுடா, அவன் சின்ன பிள்ளைடா. இத சொல்லிட்டு இப்ப 19ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன எழுதுறார் பாருங்க, சாமுவேல் வளர்ந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. 1ஆம் வசனத்துல பிள்ளையாண்டானா சின்ன பிள்ளையா இருக்கிறான். 7ஆம் வசனத்துல இன்னும் அவன் அறியல. ஆனா இப்ப ஆவியானவர் எழுதுகிறார், இப்ப சாமுவேல் வளர்ந்து விட்டார். அதற்கு என்ன அடையாளம்? அடுத்த வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும். ஓ மை காட். அப்ப வளர்ந்த அடையாளம் என்னன்னா, இவனே கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் இருந்த இவன், கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்த இவன் வளர்ந்த பிறகு இவன் அறிந்ததோடு மட்டுமல்ல, இவன் மூலமாக முழு தேசத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தை சென்றது. இதுதான் வளர்ச்சி. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என் மூலமா சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்கணும்னு இதைத்தான் மீன் பண்ணி பவுல் எழுதுகிறார். இன்னும் நீங்கள் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அது எனக்கு தமிழ்நாட்டு சவுத் சர்ச்சஸை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா நிறைய நான் வட இந்தியாவில் நான் போய் ஊழியம் செய்கிறேன். போன வாரம் கூட நான் நேபாளில் தான் இருந்தேன், நேபாள் தேசத்தில் இருந்தேன். நல்லா கவனிங்க. அப்போ வட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இங்க சூப்பர் ஹீரோ ஊழியக்காரன் வலம் வர்றான, அவனை விட பயங்கரமா அற்புதம் பண்றாங்க. நீங்க ஒரு சில சாட்சிகளை சொன்ன நீங்க, ஆனா இங்க கிறிஸ்தவன் 50 வருஷமா 60 வருஷமா ஒரு ஜெபம் கூட பண்ண தெரியாத ஒரு குழந்தை கிறிஸ்தவனா இருக்கிறான். பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னா அந்த ஆளுக்கு வேர்த்து ஊத்திரும். வெளியே விட்டா பயங்கரமா நியாயம் படிப்பார், பயங்கரமா பேசுவார். மைக்க நீங்க உண்மையாவே ஒரு பயங்கர ஜோக்கு.
நான் அந்த கோபிச்செட்டி, ஈரோடு பக்கத்தில் கோபிச்செட்டி பாளையம் என்று இருக்கிறது. அங்கே ஒரு சிஎஸ்ஐ சபையில் 3 நாட்கள் நான் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது நான் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாஸ்டருடைய அந்த அறையில், ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒரு சில பகுதிகளில் ஊழியம் செய்கிற சிஎஸ்ஐ அந்த ஊழியக்காரர்கள் வந்திருந்தார்கள். நான் அவர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அவர் பேர் எனக்கு தெரியல, ஒரு ஐயர்வாள். அவர் சொன்னார், பிரதர், எங்கள் சர்ச்சில் எவனாவது ரொம்ப என்ன திட்டி என்கிட்ட சண்டை போட்டு ஊழியத்துக்கு விரோதமாக அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னா நான் ஒன்றுமே பேச மாட்டேன் பிரதர். நான் சொன்னேன்டா, சூப்பரான ஆளாச்சே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவேன், அவனுங்களை பழி வாங்கிறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் சார் நான் அப்படின்னா. நான் சொன்னேன், பாஸ்டர் என்ன செய்வீங்க? என்ன ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது முக்கியமான கூட்டத்தில் மக்கள்லாம் இருக்கும்போது இப்பொழுது சோ வந்து ஜெபம் பண்ணுவார்னு சொல்லுவேன். அவன் வேர்த்து ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி வந்து, ஏன்னா வைக்க பிடிச்சி, ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு, வந்து ஒளறி தள்ளி ஜெபம் பண்ண தெரியாம பாடி, நமக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இனிமேல் பேசுவியா நீ? நம்ம விசுவாசிகளுடைய நிலை அப்படி இருக்கு. நல்ல கவனம். பெந்தகோஸ்தே சபையிலும் இப்படி தான். அப்போ நம்ம வளர வேண்டிய பிரகாரம் வளரல. பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனா நம்ம என்ன செய்யல? சொல்லுங்க சத்தமா. வளரல. வளர்றதுக்கு ஒரு அடையாளம், என் மூலமா கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு போகணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ வேலை செய்கிற இடத்துல, நீ குடியிருக்கிற இடத்துல, நீ படிக்கிற ஸ்கூலில், படிக்கிற காலேஜில், யூனிவர்சிட்டியில், நீ வேலை செய்கிற ஆஃபீஸில், ஆமை நீ வேலை செய்கிற ஸ்கூலில், உங்கள் மூலமாக இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்கும் பரம்ப வேண்டும். ஆமை நீங்கள் மற்றவர்களை, ஆண்டவர்களை கொண்டு வர வேண்டும். அப்பதான் நீங்க வளர்ந்த ஆளு. மீசைய முறுக்குனா பத்தாது. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? சரி, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், சரியா? இதை சொல்லிட்டு நான் சார் டக்குன்னு நம்ம பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இருக்கா. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். இன்றைக்கெல்லாம் எதையும் மறைச்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது. ஓகே ஃபைன். இப்போ பெண் பிள்ளைகள், பசங்களுக்கு யாரும் அப்படி சொல்கிறது இல்லை. பெண் பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன செஞ்ச, பெரியவள் ஆயிட்டா. பேசுங்க எல்லாரும், என் பிள்ளை என்ன ஆயிட்டா, பெரியவள் ஆயிட்டா, என் பிள்ளை மெச்சூர்ட் ஆயிட்டா அப்படின்றாங்க. ஓஹோ, பசங்களுக்கு இதை சொல்றது இல்லை. சரி, அப்போ பிள்ளை பெரியவள் ஆயிட்டால்னா நிறைய பேர் என்ன செய்வான், ஃபங்க்ஷனே வைப்பான். நம்ம அப்படி பண்றது இல்லை. பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்றோம், ஸ்தோத்திரம், சந்தோஷம் தானே? ஓகே. அப்ப என் பிள்ளை பெரியவள் ஆயிட்டா, மெச்சூர்ட் ஆயிட்டான்னு இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்? சொல்லுங்க. என்ன வெக்கமா இருக்கா சொல்றதுக்கு? என்ன சொல்ல விரும்புறோம்? நான் சொல்லட்டுமா? இன்னொரு ஜீவனை பெற்றெடுக்க இவள் சரீரம் தகுதியாகிவிட்டது. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப பெரியவள் ஆயிட்டானா என்ன சொல்ல வர்றோம்? அவ இன்னொரு ஜீவனை உருவாக்க, ஆமென், பெற்றெடுக்க அவள் தகுதி பெற்று விட்டாள். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், என் பிள்ளை மெச்சூர்ட் ஆயிட்டா. ஹலோ, இப்ப நான் கேட்கிறேன், இந்த சர்ச்சில் எத்தனை பேர் வயசுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நம்மளது நிறைய பேர் என்ன வரல, மெச்சூர்டே ஆகலை. ஏன்னா ஒரு ஆத்மாவை கூட சபைக்குள்ள சொல்லுங்க. ஆமாம், என்ன கொடுமை. நம்ம சவுத் இந்தியா சர்ச்சஸில், ஐபிசி சபைகளில் விசுவாசிகள் எழும்பி ஆத்தும ஆதாயம் செய்து ஒவ்வொரு வாரமும் இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஆத்துமாவை கூட்டிட்டு வரலன்னா என்ன விசுவாசி நீ? தேவனோட என்ன நடக்கிற நீ? சொல்லுங்க. நீ வந்து ஆராதிச்சுட்டு ஆண்டவரே வாரும் வாரும்னா என்ன அர்த்தம்? இதுல 147 கோடி ஜனங்கள். இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா 100 கோடிக்கு மேல நரகம் போயிருவான். நீ மட்டும் பரலோகம் போலான்னு பாக்குறியா? நீயும் போக முடியாது. இதுக்கு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய பிதாவுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும்.
என்ன சித்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனும் நரகத்திற்கு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்பது தேவ சித்தம். அப்ப அவர்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்வது? முழு நேர ஊழியர்களை மட்டும் வைத்து இந்த தேசத்தை கர்த்தர் சந்திக்க முடியாதுங்க. Every believer should do something for God. வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யுங்க, வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டே ஊழியம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இயேசு மண்டையில் வரட்டும். நான் அக்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல பல ஆண்டுகள் வேலை செய்து கொண்டே நான் ஊழியம் செய்தேன். என்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற டைரக்டர்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் அவங்க வாழ்க்கையை தொடுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். எங்க சர்ச்சில் இந்த மாதிரி நான் கன்வென்ஷன் மீட்டிங்ஸ் எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போதகர்களும் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்களாகவே. பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் ஒரு அமெரிக்கன், உங்களுக்கு தெரியும், அமெரிக்காக்கார், தமிழ் பாட்டு பாடுறதை கேட்டிருக்கலாம். அவருடைய நல்ல நண்பர். அவங்களோட சேர்ந்து நாங்கள் நிறைய க்ரூசைட் நடத்தியிருக்கிறோம். அப்போது நான் அவரை எங்கள் சர்ச்சுக்கு கூப்பிடுவேன். ரொம்ப காஸ்பல் அழகாக ப்ரீச் பண்ணுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கு நான் கூப்பிட்டு சுவிசேஷ கூட்டங்களை நான் நடத்தும் போது நான் எங்கள் ஆஃபீஸில் இருந்து குடும்பமாக அந்த கூட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன். ஆமென். ஃபேமிலியா நான் ஊழியம் செய்கிறேன்னு எங்கள் ஆஃபீஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் பாட்டு பாடுவேன்னு தெரியும். ஆனால் அவங்க யாருமே டைரெக்டாக கேட்டதில்லை. முதல் குடும்பமாக வந்து எங்கள் சபையில் உட்காந்துருக்குறாங்க. நான் கிட்டார் வச்சுட்டு நான் வர்ஷிப் நடத்திட்டு இருக்கேன், நான் ஆராதிச்சுட்டே இருக்கேன். எனக்கு திடீர்னு ஒரு ஆசை, நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு. நான் லேசாக கண்ணை திறந்து பார்த்தா அநேகருடைய கண்களில் கண்ணீரோடு நிற்பதை நான் பார்த்தேன். தேவ பிரசன்னத்தினால் அவர்கள் தொடப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு பிரதர் ஸ்டூவர்ட் ப்ரீச் பண்ணப்போ ஆமென் 90% மக்கள் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். உடனே அக்ரி யூனிவர்சிட்டி சேப்பல்ல நாங்கள் பிரேயர்ஸல் ஆரம்பித்தோம். ஆமென். நாங்கள் நல்ல ஒரு டீமாக நாங்கள் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். நான் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ திஸ் ஈவினிங். நான் உங்களுக்கு சவால் விடுறேன். ஆமென். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும். ஆத்தும ஆதாயம் செய்யத விசுவாசியே கிடையாது. ஊழியர்களோடு, சபையோடு, தரிசனத்தோடு இணைந்து சும்மா சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? நாளைக்கு நான் இந்த காலையில் ஆராதனையில் இதை நான் அதிகமாக வலியுறுத்த நான் விரும்புகிறேன். நேரம் போயிட்டே இருக்கு. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. நான் கடினமாக பேசுகிறமா நீங்கள் நினைக்கலாம், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஆண்டு கர்த்தாவே நீ உள்ள வர முடியாது, என் சித்தம் செய்யணும். என்ன சித்தம்? நான் வேலை செய்கிற ஆபீஸில் இயேசுவுக்கு சாட்சியா வாழ்ந்தியா? இயேசுவை பற்றி சொன்னையா? ஒரு சிலரையாவது நரகத்திலிருந்து உள்ள இழுத்து போட்டையா? நீ தான் தேவ சித்தம் செய்த உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனை வா அப்படின்னு கூப்பிடுவார். மற்றவங்களெல்லாம் கர்த்தர் உன்னை அறியேன் என்று சொல்ல போகிறார். அல்லையா? சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. வட இந்தியாவை குறித்து நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம மிஷனரிகள்லாம் போய் அழகாக அங்கே ஊழியம் செய்கிறார்கள். நான் உங்களுக்கு தெரியும், அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனோடு நான் more than 27 years I am traveling with him. அவங்களோட நான் டிராவல் பண்ணி நான் ஊழியம் செய்கிறேன். அப்போ அங்க ஜெம்ஸ் மூலமாக பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, நிறைய 5 மாநிலங்கள், அண்டை நாடான நேபாளம், பூட்டான், எல்லா தேசங்களிலும் அண்டை நாடுகள், அண்டை மாநிலங்கள் எல்லாம் அவங்க ஊழியம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 1400 சபைகள் இருக்கிறது. 3000 முழு நேர ஊழியர்கள், மிஷனரிகள் அங்கே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கிறது. பயங்கரமான ஒரு ஊழியங்களை அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பீகார்ல, நான் ஒரே ஒரு சாட்சியை நான் வேகமாக சொல்றேன். நூற்றுக்கணக்கான கிராமங்கள், அநேக கிராமங்கள் 100% விபச்சார தொழிலை அவர்கள் தலைமுறையாக செய்கிறார்கள். நாம் வாழ்கிற தேசத்தை குறித்து அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். தேசத்தை குறித்த பாரம் நம்மை தூங்க விடக்கூடாது. தேசத்திற்காக திறப்பில் நிற்க கர்த்தர் ஒரு சிலரை தேடிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ கிராமங்கள் தலைமுறையாக அங்கே திருமணமே நடந்ததில்லை. அங்க இருக்கிற பிள்ளைகள் யாருக்கும் அப்பா யாருன்னு தெரியாது. எல்லாம் விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகள்.
இவர்களுக்கு ஆண்டவர் பாரம் கொடுத்தார். அந்த விபச்சாரத்தை அந்த கிராமங்கள் என்ன செய்வானா, சொந்த தாயே 5 வயசுலயே தவறான காட்சிகள் எல்லாம் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு காமிப்பானாம். பெண் பிள்ளை பிறந்துட்டா அவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா வருமானம். 7 வயசுல அந்த பிள்ளைகளுக்கு ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. 9 வயதாகும் போது சொந்த தாயே அந்த பிள்ளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவாள். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் சொல்லும் போதே நடுங்குகிறது எனக்கு. we cannot imagine. 9 வயதாகும் போது பாம்பே, கல்கட்டா, ரெட் லைட் ஏரியாவுக்கு வித்துருவாங்க. பெரிய பெரிய பணக்காரன் அரசியல்வாதியெல்லாம் அந்த கிராமங்களை தேடி வருவான். எத்தனையோ கிராமங்கள் இருளில் இருக்கிறதம்மா. வாலிப தங்கச்சி, இதை நீ கேள்விப்படுற இன்னையிலிருந்து அவங்களுக்காக கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணணும். இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். கிறிஸ்தவர்கள், அதுவும் பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறவங்களாம் சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இது வார்த்தை தான் சொல்லுவேன், ஆண்டவரே நினிவேக்கு நீங்க மனம் இறங்கினது உண்மையானால் நினிவேவை விட ரொம்ப மோசமான தேசம் எங்களுடைய தேசம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எங்க தேசத்துல தான் இருக்காங்க. அது வட இந்தியாவில் கோடி கோடியா இருக்காங்கப்பா. அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். அதிலிருந்து இப்ப நம்ம ஜெம்ஸ் மூலமாக அந்த விபச்சார அந்த கிராமங்கள், அநேக கிராமங்களிலே முதல்ல நம்ம என்ன செஞ்சோம், அங்கிருந்து பிள்ளைகளை எடுத்து நாம் வளர்க்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகள் நம்மிடத்தில் வளர்கிறார்கள். 1000 பிள்ளைகள். அங்கே நீங்கள்லாம் ஒரு டைமாச்சும் போய் பார்க்கணும். அப்போ தான் பெரிய பில்டிங், சேஃப் ஹவுஸ்ன்னு கட்டி அந்த பில்டிங்கில் அந்த பிள்ளைகளை வைத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு அன்பு காண்பித்து அவர்களை ஆண்டுகளை நடத்தி படிக்க வச்சு இப்போ லெக்சரர் ஆகிட்டாங்க அந்த பிள்ளைங்க. ஆமாம், அவங்க லெக்சரர் ஆகிட்டாங்க. இப்போ அநேக வருஷங்களுக்கு, அநேக தலைமுறைகளுக்கு அப்புறம் 2 கிராமங்களில் இருக்கிற ஒரு ஆண் ஒரு பிள்ளைக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. கல்யாணமே நடக்காத அந்த காரியத்தை, சரி வாங்க ஒரே சாட்சி சொல்கிறேன். நம்ம கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு பிள்ளை. அவள் 9 வயது பிள்ளை. அவள் ஹாலிடேஸ்க்கு அம்மா பார்க்க போயிருக்கா, லீவுக்கு. என்ன நடந்தது தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு இப்போ பொருளாதார கஷ்டம், பண கஷ்டன்றதுனால அந்த அம்மா பாம்பேலேருந்து வந்த ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த பிள்ளையை வித்துட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை. நான் உண்மையாக நடந்த சாட்சியை சொல்லுகிறேன். நான் ஃபோன் நம்பர் வேணா கொடுக்குறேன், கேட்டு பாருங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்க கூட இப்போ டிராவல் பண்ணுறா. பாம்பேயில் போய் அவன் அந்த விபச்சாரிகளுடைய தங்கி இருக்கிற வீட்டில் அந்த ரூமில் உள்ள போய் இங்கே தங்கிக்கோன்னு விட்டுருக்கான். அங்கே போன உடனே இவர் பார்த்த காட்சி, ஒரு விபச்சாரத்தில் இருந்த அந்த விபச்சாரி ஒரு சகோதரி இரத்த போக்கினாலே அங்கே கண்களெல்லாம் இழுத்து கொண்டது, மரிக்கும் தருவாயில் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரும் அவங்களை கண்டுக்கிறது இல்லை. தண்ணி கூட குடிக்கல. என்ன செத்து போனா போட்டு தூக்கி போடலாம், அப்படி இருக்கிறாங்க. இவ போய் பேசுற, அக்கா அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு பேச முடியல, கண்ணெல்லாம் மேல சொருகுது. இவ பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்கன்ட்டு இனி கேட்ட கேள்வியெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தில்னு ஜெபம் பண்ண உடனே, ஆமென், உடனே உதர போக்கு நின்று அந்த சகோதரிக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, முதல் விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைமா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிள்ளை. அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் தான் ஆச்சுங்க. அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை விட பயங்கரமான அற்புதத்தை அவங்க செஞ்சாங்க. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் சொல்லுங்க? இது நிறைய, இது சின்ன சாட்சி சொல்றேன், ஏராளமான சாட்சிகள் வட இந்தியாவில். இங்கெல்லாம் நம்ம பெரிய குரூசை நடத்தி வரம் பெற்றவர்கள்னு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணி ஏதோ பண்றோம், ஒன்றும் நடக்காது. ஆனால் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் சாதாரண விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். அங்கே அங்கே பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நிறைய மிஷனரிகள் கொல்லப்படுகிறாங்க. யூபியில் நிறைய மிஷனரிகள் ஜெயிலில் இருக்கிறாங்க. நிறைய வட இந்தியாவில் சபைகளுக்கு விரோதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே வல்லமையாக பயன்படுத்தி திரளாக ரட்சிக்கப்படுகிறவருடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாகி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்ம தான் நமக்கே கன்வென்ஷன், நம்ம ஜனங்களுக்கே விதவிதமான டிசைனா ப்ரீச்சரை கூப்பிட்டு ப்ரீச் பண்றது, நாமளே ஆக்கி சாப்பிட்டுட்டு போயிடுறது. என்னுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம். சபைகள் தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்பட வேண்டும். நான் இங்க டைம் பாஸ் பண்ண வரலனா, கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையாக அறிவிக்க வந்திருக்கிறேன். நம்முடைய சபைகளிலே திரும்ப ஒரு எழுச்சி இந்த ஐபிசி சபைகளுக்குள்ளே வர வேண்டும். ஆத்தும ஆதாயம் தான் சர்ச்சுடைய மெயின் பிசினஸ். ஒவ்வொரு விசுவாசி, நம்ம சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் ஆத்தும ஆதாயம் செய்ய முதல் சிஎஸ்ஐ பிஷப் ஒருத்தர் அசரியான சென்னையில் இருந்தார். இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த பிஷப் நல்ல ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு தேவ மனிதன். அவங்க விசுவாசிகள் யாராவது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு கண்டிஷன், 2 பேரை ஒருவன் ஆண்டவர்களை நடத்தி அவர்களை ஆண்டவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து நிலை நிறுத்தினால்தான் அவனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொன்னாராம். பெந்தகோஸ்தே சபையில் இப்போ அப்படி சொல்லுங்களேன். ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறதுன்னா 2 பேர் ஆண்டவர்களை நடத்துன்னு சொல்லுங்களேன். தேவன் சீக்கிரமா வரப்போறான்னு கத்துறோம், ஆனா தேசம் இன்னும் இயேசுவை அறியவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அவங்க கிறிஸ்தவர்களோ அதிகமா எங்க பார்த்தாலும் சிலுவை, எங்க பார்த்து என்ன விசேஷம், என்ன பிரச்சனை, என்ன நடக்குது? இங்கதான் அதிகமான குருட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்கெல்லாம் ஓகே ஃபைன், God is speaking to you. கர்த்தர் உங்களோட பேச இந்த மாலையில் ஒரு ஆத்ம பாரம் வரட்டும். ஆண்டவரே, நான் வசிக்கிற இந்த தேசத்தில் பாருங்க, போன வாரத்தில் எங்க கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜில் 20 பசங்க சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டான். என்னடா விஷயம்? ட்ரக்ஸ். வாலிப பிள்ளைங்கள்லாம் செத்துட்டு இருக்காங்க, வாலிப பிள்ளைங்களாம் ட்ரக்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை ஆத்தும ஆதாய வீரலா மாத்தி இருக்கிறோமா? எதிர்ப்புகள் வரும், பிரச்சனை வரும். ஆனா இயேசுவை அறிவிக்கத்தான் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதான் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் என்னோட மெயின் பிசினஸ். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அடையாளமே இன்னொரு மனிதனை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதுதான். தேவர் ராஜ்யத்தை கட்டணும். நாட்கள் இல்லை, அவர் வாசற்படியில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நான் இப்பெல்லாம் அப்படி ஜெபம் பண்றது இல்லை. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ வராம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பணும். ஆமா, நான் சொல்றேன், ஆண்டவரே, எங்க மக்களை தட்டி விடுறோம், எங்க விசுவாசிகளை தட்டி விடுறோம், ஆத்தும ஆதாயம் செய்ய அவங்களை எப்படியாவது நாங்க என்கரேஜ் பண்றோம்ப்பா. இந்த தேசத்துல ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் வளர்ச்சினால்தான், எனக்கு வார்த்தை கிடைச்சது இல்லை, என் மூலமா மற்றவர்களுக்கு சுவிசேஷம் போனது, இதுதான் வளர்ச்சி. அடுத்ததாக அந்த 2:40 திரும்ப லூக்கா 2:40 வாங்க. ஆமென். பிள்ளை பிறந்து வளர்ந்து அப்புறம் சொல்லுங்க, ஆவியிலே பலன் கொண்டு. நான் இதை இந்த மாலை நேரத்தில் சொல்லுவதற்கு நான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்படுகிறேன். நாம் ஆவியில் பலன் கொள்ளணும். ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சொல்லுங்க பலன் அடைந்து. எதுக்கு? அந்நிய பாஷை பேசிட்டு குதிக்கிறதுக்கா? சொல்லுங்க. வெளியே போய் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்க, வெளியே போய் சாட்சிகளாக இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதாவது ஆவியானவர் கொடுக்கப்பட்டது காரணம், என்னை கிறிஸ்துவை போல மாற்ற, என்னை மாற்றி மற்றவர்களையும் மாற்றத்தான் எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சூலமித்தி சொல்கிறாள், என்னை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்பு ஓடி வருவோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. நான் ரட்சிக்கப்பட்டா, அதாவது எனக்கு இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல என்னை ரொம்ப கவர்ந்த ஊழியர்கள்ல 2 பேர் நான் ரொம்ப நேசிப்பேன். 2 பேருமே இப்ப தேவ ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பில்லி கிரஹாம்,
இன்னொருத்தர் ரெய்னார்ட் போங்கே, ஐ லவ் தேம். அவங்களுடைய அந்த ப்ரீச்சிங், அவங்களுடைய ஊழியங்கள் என்னை ரொம்ப கவர்ந்தன. அவருடைய வாழ்க்கை என்னை ரொம்ப ஆண்டவர்களை நெருக்கினது. அந்த பாரம், ரெண்டு பேருமே எவாஞ்சலிஸ்ட் தான். பில்லி கிரஹாம் அவருடைய கூட்டத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரீச்சிங்லாம் இருக்காது. ஆனால் ஆமண்டவர் சிலுவையில் பாவத்தை குறித்து பேசுவார், சிலுவையில் ரத்தம் சிந்தினதை பேசுவார், பாவ மன்னிப்பை பேசுவார், நித்திய ஆக்கினையை குறித்து பேசுவார், நித்திய ஜீவனை குறித்து பேசுவார். ஆல்டர் கால் கொடுத்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்போ அந்த அவர் தன்னுடைய 99 வயது முடிகிற தருவாயில் மரித்தார். அவரை பற்றி எல்லா உலகம் ஃபுல்லாக அந்த சோசியல் மீடியாவில் நிறைய நியூஸ் போட்டிருந்தாங்க. நிறைய நம்ம மக்களே நிறைய அவரை பற்றி கார்ட்டூன் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் அவருடைய இமேஜினில் வந்து ஒரு காரியத்தை போட்டிருந்தார், என்ன ரொம்ப அசைத்தது. அவர் என்ன போட்டிருந்தார்னா, பில்லி கிரஹாம் இப்போ பரலோகத்துக்கு போகும்போது அங்கே இயேசு வந்து அவரை வெல்கம் பில்லின்னு வந்து அவரை ஹக் பண்ணி அவரை வெல்கம் பண்ணி ஒன்று சொல்கிறதாக அவர் எழுதியிருந்தார் அவருடைய கற்பனையில். பில்லி சீக்கிரமாக உள்ள போ, உன்னை வரவேற்க லட்சக்கணக்கான ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் வாசிக்கும் போது என் இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. ஆண்டவரே, நான் பரலோகம் போகும்போது என்னை வரவேற்க எத்தனை பேர் காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். இங்க இருக்கிற யோசித்து பாருங்க, உங்களால் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டவர்கள், உங்களால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் உங்களை வரவேற்க பரலோகத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். வாலிப பிள்ளைகளோடு பேசுறேன். என் 2 பிள்ளைங்களும் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க. எங்கள் பிள்ளைங்களை குறித்து நான் பெருமையாக பேசல. அவங்க ஸ்கூலில் அவங்க ஊழியம் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு அவங்க சக மாணவிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அவர்கள் சாட்சியாக வாழ்கிறார்கள். என் பெரிய பிள்ளை அவருடைய கிளாஸ்மேட் ஒருத்தி வந்து சொல்லி இருக்கிறா, திடீர்னு கடவுள் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கா. கவனிங்க, 9 when she was 9th என்ன பேசுறாருன்னு கேட்டா, செத்து போயிரு செத்து போயிரு செத்து போயிருன்னு பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படி இவன் உடனே போய் கிச்சனில் ஒரு நைஃப் எடுத்து இந்த நர்வை கட் பண்ண போயிருக்கா. திடீர்னு யாரோ கதவு திறக்கிற சத்தம் கேட்டு இவன் அப்படியே ஓடி வந்துட்டா. வந்து பார்த்தா அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள் இவ. அதுக்கப்புறம் என் பிள்ளை, அது கடவுள் பேசுற சத்தம் இல்லை, பிசாசு பேசுற சத்தம். பிசாசை எங்க பைபிள்ல திருடன் சொல்லியிருக்கு. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவன் கொடுக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார் என்று இயேசுவை குறித்து அறிவித்து உன்னை வாழ வைக்கிற தெய்வம் இயேசுன்னு சொன்ன அவன் சொன்னாலாம், நான் பெருசானா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வேன்னு சொன்னாலாம். அந்த வயசுல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி plenty of testimonies. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் கூட பிடிக்கிற பிள்ளைங்க அவனு என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம பிள்ளை வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் கேட்டு பாருங்க. இங்க டீச் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஸ்டூடெண்ட், நான் 2 வருஷத்துக்கு முன்னால மதுரை அமெரிக்கன் காலேஜில் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேச அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே பேசுறதுக்கு முன்னால் அங்கே டீன், பிரின்சிபல், ஃபேக்கல்டிஸ் கிட்ட உட்காந்து நான் டீ குடிச்சிட்டு இருந்தப்போ அவர் எல்லாரும் இடத்துல புலம்புனாங்க, ஐயா என் பிள்ளைகளை எங்களால் காப்பாற்ற முடியல. நான் என்ன கேட்டேன், எங்கள் கேம்பஸ்குள்ளேயே ட்ரக்ஸ் விற்கிறாங்க. இதே மதுரை அமெரிக்கன் காலேஜில் கண்ணீரோடு எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் சொன்னேன், நிச்சயமா ஜெபம் பண்ணலாம். அன்னைக்கு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட கர்த்தர் இடைப்பட்டார். அனைவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய பிரச்சனை நமக்கு தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற மன போராட்டம் தெரியுமா? ட்ரக்ஸ் அடிச்சாவது ஜாலியா இருக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரக்ஸ் அடிச்சு, அதுக்கு அடுத்தது வேசித்தனம், விபச்சாரம், கொலை, என்னன்னு தேசம் முழுவதிலும் டெய்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவர்களுக்காக திறப்பில் இருந்திருக்க நம்ம பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற அளவிற்கு நாம் வளர்ந்து நம்ம பிள்ளைகளை அதற்கு நேராக நடத்தி இருக்கிறோமா என்பதுதான் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கேட்கிற கேள்வி. இந்த பிரச்சனையெல்லாம் சபை பார்த்து கொண்டிருக்கிறது. சபை அதற்கு என்ன ஆயத்தம் செய்கிறது? சும்மா கண்ண மூடி சந்தி மாண்டுறேன் ஜெபம் பண்ணிட்டா போதுமா?
நம்மகிட்ட என்ன ஆக்ஷன் பிளான் இருக்கு? நல்ல கவனிங்க. இன்னொரு பிள்ளை, அவள் திடீரென்று குடும்பத்தோடு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. எங்க கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் பயங்கர பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ்ல கோயம்புத்தூர் பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிளாஸ்மேட்டுடைய அந்த தகப்பனார் ஒரு பிஸ்னஸ் மேன். அங்கே அவங்களுக்கும் 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை கனடாவில் படிச்சுட்டு இருக்கா. அவள் லீவுக்கு வந்தபோது குடும்பமாக விஷம் கொடுத்து இறந்துட்டாங்க. அந்த ஷாக்லேருந்து என் பிள்ளை வெளியே வர்றதுக்கு பல நாட்கள் ஆச்சு. அவளுக்கு ஒரே ஒரு கவலை, அவளை நான் இயேசு பக்கம் கொண்டு வரல. லிசன் கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி நான் பிளென்டி ஆஃப் டெஸ்டிமனி சொல்ல முடியும். இந்த மாலை நேரத்தில் நமக்குள்ளே ஆத்ம பாரம் வருவதாக. ஆத்ம பாரத்தை தாரும் ஆண்டவரே. ஏதோ ஜெபம் பண்ணி பாட்டு பாடிட்டு போகிறது இல்லை, செயல்படுகிறவர்களாக நம்ம மாறணும். இந்த கன்வென்ஷனில் இங்கே இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் நீங்கள் ஆக்டிவாக மாறிட்டீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த பகுதியில் ஏராளமான ஜனங்களை நீங்கள் ஆண்டவர்களை கொண்டு வந்து விடலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் சொல்ற வேலை தான் உங்க வேலை. கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். விதைக்கிறது தான் நம்முடைய வேலை. விளைய செய்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். இவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா அதை பத்தி உனக்கு என்ன கவலை? வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆவியானவர் தாகத்தோடு உலாவி கொண்டிருக்கிறார். இயேசு நல்லவர்னு சொல்லு, இயேசுவை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த மாலை நேரத்தில் I want to encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 2வது, ஆவியிலே பலன் கொள்ளுதல். ஆவியில் பலன் கொள்ளுதலை குறித்து நான் வேகமாக ஒரு சில சத்தியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit of God. நம்முடைய ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நான் இப்போ எல்லா இடத்துலையும் நான் அப்படி சொல்றேன். நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்லணும்னா பிதாவாகிய தேவன், சத்தமா சொல்லுங்க, குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய. மேக்சிமம் நீங்க அந்த நாமத்தை அப்படி உச்சரிங்கன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஆதாரம் வேணும்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் போய் வாசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 3வது, பரிசுத்த ஆவியானவர். எனக்கு ஆவின்னு சொல்றது அதுல நிறைய உடன்பாடு இல்லை. பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா அவர் ஆழ்த்தத்துவமுடைய தெய்வம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. 3 தேவர்கள் அல்ல, 3 ஆழ்த்தத்துவமுடைய ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். One Godhead and 3 different personalities. 3 ஆழ்த்தத்துவமுடைய ஒரே தேவன். யாராவது குழப்பினாங்கன்னா அவங்க கூட சேராதீங்க. திருத்துவத்தை குழப்புறேன்னு நிறைய பேர் ஜீசஸ் ஒன்லின்னு சுத்துறான். நிறைய பேர் யெகோவா விட்னஸ்ன்றாங்க. நிறைய பேர் ஆவியானவரே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷையெல்லாம் பேச வேண்டாம்னு ஏராளமாக குழப்பிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே பதில் தான் சொல்லுவேன். ஒழுங்கா உட்காந்து பைபிளை வாசிங்க. ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சு ஜனங்களை குழப்பாதீங்க. பைபிளில் ரொம்ப அழகா பரிசுத்த ஆவியானவர் பவுல்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்மை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்நிய பாஷை என்பது தேவனோடு பேசுகிற ரகசிய பாஷை. அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான வரம். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக, தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இன்னொரு இடத்துல பவுல் எழுதுகிறார். ஏன்னா குழப்பம் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்டியன்ஸ், புதிதாக வந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள் வந்தால் அவர்கள் அறிந்த மொழியில சத்தியத்தை சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசினா அது அவர்களுக்கு என்ன இருக்காது, பிரயோஜனமாக இருக்காது. அந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுகிறவர்களை தடை பண்ணாதிருங்கள். இது அத்தனையும் நீங்க, நான் எப்பொழுதுமே நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கிருபாசன கன்வென்ஷன்ல பேசும்போது நான் சொன்னேன், இந்த பைபிள் நான் கண்டுபிடிச்ச ஒண்ணு, ஆண்டவர் ஒரு சத்தியத்தை ஒரு இடத்துல மட்டும் எழுதாம இந்த பைபிள் ஃபுல்லா அதை ஒவ்வொரு இடத்துல இப்படி போட்டு வச்சிருக்காரு. வரலையா சத்தமா சொல்லுங்க.
ஆமாம், ஒவ்வொரு இடத்துல இதை பரிசுத்த ஆவியின் உதவினால உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணாதான் ஹோல் கவுன்சில் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதாவது கூகுள் கனெக்ட் பண்ணக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் பண்ணி அந்த ஹோல் கவுன்சிலை பெற்றுக்கொண்டாதான் சத்தியம் புரியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இஷ்டம் போல அவன் தாறுமாறா உன் வசனத்தை எடுத்து இந்த உலக ஆசீர்வாதங்களை மட்டும் ஆமீன் இம்மை பவுல் அழகழுத்திருக்க இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருந்தால் மற்ற ஜனங்களை காட்டில் நீங்கள் பரிதாபமானவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் திரும்ப சொல்றேன், நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணம் இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக அல்ல, மரணத்திற்கு பிறகு நித்தியமாக இயேசுவோடு வாழ்வதற்காகத்தான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு நாம் தேவனோடு தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு வாழணும். ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அநேக காரணங்கள். அதில் ஒன்று, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக என்னை உருவாக்க, எனக்குள்ள இருக்கிற ஜென்ம குணங்கள் எல்லாம் எடுத்து எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவுடைய திவ்ய டிவைன் கேரக்டர்ஸ் எனக்குள்ள இம்பார்ட் பண்றதுக்கு தான் ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்க. ரொம்ப நாளைக்கு முன்னால நான் பாடல் எழுதினேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். சி மைனர். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். பாடுங்க. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Come on, sing. நீ நல்லவர், உம்மை போல் வேறு. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Come on, worship him. Hallelujah, 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 hallelujah. நல்ல கவனிங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை புரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு பகுதியை நாம் வாசிக்க முடியாது, நேரம் இல்லை. அது ஆனால் நமக்கு அந்த அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியேல் 47வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட அல்லது அந்த தீர்க்கதரிசிக்கு நடந்த அந்த காரியம், அந்த நதி, அந்த அனுபவங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பல அடையாளங்கள் மூலமாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதில் ஒரு அடையாளம், இந்த நதி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதில் இதை வச்சுதான் நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு, ஆமா, இடுப்பு நீச்சல் ஆழம் வேணும், நீந்தி மகிழணும்னு பாடுறதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுகிறது வழக்கம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் வேகமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இதை நீங்க நான் எப்பொழுதுமே பைபிளை நான் பிக்சரைஸ் பண்ணி தான் வாசிப்பேன். நான் வேதத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துக்கே நான் போயிடுவேன். நான் நேற்று கூட அதை சொன்னேன். ஸோ நானும் உங்களை நான் உங்களை அழைக்கிறேன். இந்த 47ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, வீட்டில் போய் வாசித்துக்குவாங்க. இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, அவர் அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஒரு ஆலயத்தின் வாசலில் இருந்து ஒரு பெரிய நதி பாய்ந்து போனது. கவனிங்க, பெரிய நதி. அந்த நதி யாரை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர்.
அந்த நதியை குறித்து என்ன இன்ஃபர்மேஷன்னா, அது கடக்க கூடாத நதியும் நீச்சல் ஆழமுமாக இருந்தது. அதனுடைய அந்த நதிக்கு புரிஞ்சுக்கணும்னா என்ன, ரெண்டு காரியம். ஒன்று என்னது சொல்லுங்க சத்தமா, அது கடக்க கூடாத நதியும் நீச்சலாழமும். 5வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது, தண்ணீர் நீச்சாளமும். ஓகே, நீங்க அதை பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆவியானவர். இப்போ அவர் சொல்றாரு, ஒரு புருஷன் வந்தார், என்னை கரத்தை பிடித்துட்டு அந்த நதியில 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். எத்தனை முழம்? 1000 முழம் அளந்து கடக்க பண்ணினார். இப்ப நீங்க எல்லாருமே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் கரையில நிக்கிறோம். நம்ம எல்லாரும் எங்க நிக்கிறோம் சொல்லுங்க சத்தமா? கரையில நிக்கிறோம். அந்த நதியில ஒரு சகோதரனை 1000 முழம் அளந்து கடக்க பண்ணியாச்சு. இப்ப தண்ணி எது வரைக்கும் இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க. கணுக்கால் அளவு தான் இருக்கு. இப்ப கரையிலிருந்து அவரை நம்ம பார்க்க முடியுமா? என்ன இந்த மொழி முழிக்கிறீங்க? முடியுமா முடியாதா? ஏன்? தண்ணி எங்க தான் இருக்கு? கணுக்கால் அளவு தான் இருக்கு. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. ஆனா அளவு எங்க இருக்கு? எல்லாரும் பேசுங்க. அளவு எங்க இருக்கு? கணுக்கால் அளவு தான் இருக்கு. அதனால நம்ம அத்தனை பேரும் கரையிலிருந்து அவரை பார்க்க முடியும். இதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்றால், அவருடைய முழு மாம்சமும் வெளியே தெரிகிறது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை அதுதான். ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அந்நிய பாஷையில முளைக்கிறோமோ, ஆனா நம்ம மாம்சம் வெளிப்படுகிறது. கணவன் மனைவி உறவிலேயே மாம்சம் சண்டை வந்தால் மாம்சம், பக்கத்து வீட்டில் சண்டை, சொந்தக்காரங்களோட சண்டை, விசுவாசிகளுடைய சண்டை, பாஸ்டருடைய சண்டை, மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். சாதாரண மனிதர்ல மாதிரி தான் நம்மளும் வாழ்கிறோம். ஏன்னா நம்ம மாம்சம் இன்னும் மூழ்கடிக்கப்படவில்லை. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இப்போ ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பீங்க? நம்முடைய மாம்சத்தை ஜெயிச்சிருக்கோமா? மாம்ச உணர்வுகளை, தாட் லைஃப்ல எண்ணங்களை சிறைப்படுத்தி இருக்கிறோமா? ஜென்ம குணம் நம்ம பாண்டமே, ஜென்ம குணம் மாறலையே. ஒரு சிலர் மேல பொறாம, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளோடு தானே இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நானும் கிறிஸ்தவன், நானும் பெந்தகோஸ்தே, நான் எத்தனை வருஷம் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா தானே வாழ்றோம். இன்று இயேசு வந்தால் ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்னைக்கே நம்ம அத்தனை பேர் இந்த வசனத்துக்கு ஒப்புக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இந்த கணுக்கால் அளவு இருந்துட்டு சத்தமெல்லாம் கேட்கும், குதிச்சா சத்தம் வரும், நடந்தா சத்தம் வரும். ஆனா இப்படி இருந்தா நீ பரலோகம் வர முடியாதுடா. நீ விரும்பினா, நீ தாகத்தோடு கேட்டீங்கன்னா, இந்த ராத்திரியில நான் இன்னொரு 1000 முழம் உன்னை கடக்க செய்ய விரும்புகிறேன். இன்னொரு 1000 முழம். எத்தனை பேர் இந்த ராத்திரி உங்க வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே, லார்ட் டேக் மீ இன்டு தி நெக்ஸ்ட் லெவல். ஓ காட், என்னை அடுத்த எல்லைக்கு, அடுத்த லெவலுக்கு என்ன கூட்டிட்டு போங்கப்பா. இன்னைக்கும் வீட்டில் மாமியார் மருமகள் பிரச்சனை, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தா குடும்பங்களுக்குள்ள உரசல்கள், சமாதானம் இல்லை, எத்தனையோ பிரச்சனை. பாஸ்டர்ஸ் எத்தனையோ பிரச்சனைகளை டீல் பண்றாங்க, அவங்களால டீல் பண்ண முடியல. பண ஆசை, பொருள் ஆசை, மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. ஆனா பெரிய விசுவாசி தான். சென்னையில் எனக்கு தெரிந்த நல்ல பெரிய சபைகள், நேற்று தான் நானும் அருமையான அங்கிளும் பேசிட்டு இருந்தோம். அவங்க அசம்பிளி ஏசியை குறித்து பேசிட்டு இருந்தோம், சுந்தரையாவை குறித்து பேசிட்டு இருந்தோம். சாம் சுந்தரம் ஐயா அவங்கள எனக்கு நல்லா தெரியும். சுந்தரையாவை நான் ஒரே ஒரு முறை நான் பார்த்துருக்கிறேன், சந்தித்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஜஸ்ட் ஒன் டைம். ஸோ கவனிங்க. அப்போ சாம் சுந்தரமா அவங்க சபை பியூட்டிஃபுல். அவங்கெல்லாம் வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட்னா அவங்க தான். அவங்க வாயிலிருந்து வர்ற ரெவலேஷன் வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக பியூட்டிஃபுல் ரெவலேஷனாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த சபை அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவங்க போட்ட அட்டகாசங்கள், எனக்கு ஒரே கேள்வி தான் வந்துச்சு, இந்த ஜனங்கள் வளர்ந்திருக்கிறார்களா,
மெச்சூரிட்டி இல்லை. பாலிட்டிஷியன் வந்தான், போலீஸ்காரன் வந்தான், சண்டை டிவிலெல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போது இந்த சபையுடைய நிலவில தானா? ஏன் விட்டு கொடுக்கல? ஏன் இந்த வசனத்தில் வளரல? எனக்கு பெரிய கேள்வி. எனக்கு அதே மாதிரி தான் அருமையான சார்ல்ஸ் ஓரோன். யாரும் அவங்களெல்லாம் நான் தவறு சொல்லலை. சார்ல்ஸ் ஓரோன் எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர்கள். அவங்க வீட்டில் நான் போய் தங்கியிருக்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு சிடி போடும்போது அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருக்கிறேன். நான் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க சபையில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அது அவங்க இறந்ததுக்கப்புறமும் சபையில் போட்ட சண்டை, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. ஐ எம் வெரி சாரி டு சே. நான் யாரையும் குறிப்பிட்டு அவங்கள நான் சொல்ல வரல. அந்த விசுவாசிகளுடைய ஸ்டாண்டர்ட் தரம் எங்கே போனது? ஏன் விட்டு கொடுக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல? ஏன் இவ்வளோ நாள் ஒரு சபையில், பெந்தோஸ்தே சபையில இருந்து ஆவில நிரம்பி வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தவர்கள் ஏன் மாறல? ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல? என்னுடைய கேள்வி அதுதான். எடுத்துட்டு போனா விட்டுருங்களேன், போட்டுமே. ஆபிரகாமுக்கு இருந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இல்லையே. லோத்து சொன்னான். அவன் லோத்துக்கு என்னன்னா, ஆரம்பத்தில் அப்படியே வாழை பிடிச்சிட்டு வந்தான். இவன் கொஞ்சம் வளர்ந்தோடனே சரி இந்த ஆள் கூட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம தனியாக போய் நம்ம இஷ்டப்படி இருக்கணும்னு கழண்டுட்டு போனான்னு நினச்சான். ஆபிரகாம் ரொம்ப ஜென்டிலாக சொன்னார், தம்பி நீ வலதுபுறம் போனோமா இடதுபுறம் போகிறேன்ப்பா, நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். நம்ம சகோதரர், நமக்குள்ள எந்த பிரச்சனையும், அந்த மெச்சூரிட்டி அதுதான் தேவ மனிதனுக்கு அடையாளம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் அதுதான். இந்த அடையாளத்தை தான் இந்த தேசத்தில் காண்பிக்க சபை எழும்ப வேண்டும். இந்தியாவில் சபை தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கரங்களை அப்பதான் இந்த தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை இன்னொரு 1000 முழம் அந்த நம்முடைய ஆவியானவர் கட்டாயப்படுத்தி யாரும் இழுத்துட்டு போக மாட்டாரு. ஆமே, நம்ம விரும்புகிறதின் அடிப்படையில் அவர் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவார். இப்போ அந்த புருஷனை, ஆமே, அந்த புருஷன் இவன் கையை பிடிச்சு இன்னொரு 1000 முழம் கடக்க பண்ணினார். இப்பொழுது தண்ணீர் எங்க வந்தது? முழங்கால் அளவு தண்ணி. அது என்ன நதின்னு சொன்ன? ஓடுகிற நதி. அப்புறம் நீச்சலாளம். அப்புறம் 3வது கடக்கக்கூடாது. இப்போ ஓடுற தண்ணியில, முழங்கால் அளவு தண்ணியில நடக்க முடியுமா? நடக்கலாம். முழங்கால் அளவு தானே இருக்கு, நடக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்கு என் மேல கண்ட்ரோல் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. தண்ணிக்கு என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? வாயை திறந்து பேசுங்கம்மா. நீங்க சர்ச்சு முடிஞ்சோன்னா நீங்க பேசுறது என் ரூமு கேக்குதாங்க. சொல்லுங்க. தண்ணிக்கு என் மேல கண்ட்ரோல் இல்லை. இப்போ கணுக்கால் அளவுலேருந்து நான் முழங்கால் அளவு வந்துட்டேன். பட் ஸ்டில் ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்த முடியல. மாம்சமும் வெளியே தெரியுது. ஆமாம், நான் இஷ்டம் போல் இங்கே போகிறதுனா போகலாம், வலதுபுறம் போகிறதுனா போகலாம். ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்த முடியல. ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் சொல்கிறார், மகனே மகளே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாரெல்லாம் இந்த ராத்திரி ஆண்டவரே என்னை இன்னொரு 1000 முழம் கடக்க பண்ணும் என்று கேட்கிறீர்களோ, இந்த ராத்திரி உங்களை இன்னொரு 1000 முழம் கடக்க பண்ண ஆவியானவர் நம்முடைய அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு 1000 முழம் அங்கே கடக்க பண்ணா. இப்ப தண்ணி எங்க வந்துருச்சுங்க? எல்லாரும் சொல்லுங்க. இடுப்படம் வந்துருச்சு. அங்கே தண்ணி ஓடுகிற நதி, கடக்க கூடாதது. அப்புறம் நீச்சலாளம். இப்ப இடுப்பளவு வந்தோடனே ஓடுற தண்ணியில இடுப்பளவு இருக்கும்போது நடக்க முடியுமா ஐயா? சொல்லுங்க, யோசித்து சொல்லுங்க. நடக்கலாம். ஆனா என்ன செய்யும்? கால் எடுத்து வச்சா என்ன செய்யும்? தண்ணி இழுக்கும். ஆனா நம்ம யாரு? எத்தனை தண்ணியை பார்த்த ஆட்கள் இருக்கிறீங்களா இல்லையா? நான் சின்ன வயசுல இந்த பிஏபி கால்வாய் ஓடும், அந்த பாசனத்துக்கு திறந்து வச்சுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நாங்கள் ஓடி அங்கே விளையாடுவோம் தண்ணியில். அப்போ எங்களுக்குள்ள போட்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது நிறைய செத்த நாய் மிருகம் எல்லாம் போகும். சம்டைம்ஸ் மனுஷன் கூட போவான். அதில் நாங்கள் யார் நடக்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கால் எடுத்தால் இழுத்துரும். அப்படியே பேலன்ஸ் பண்ணி இங்கே கிராஸ் பண்ணணும்னு நினச்சா அங்கே கிராஸ் பண்ணுவோம். ஆனால் கடந்துரும். கவனிங்க, தண்ணி ஒரு பக்கம் இழுக்குது, நம்ம வில் பவர் ஒரு பக்கம், மாம்சம் ஒரு பக்கம். இது இன்னைக்கு இருக்கிற 99% மக்களுடைய பிரச்சனை அதுதான். சர்ச்சுக்கு வந்தா ஆவியானவர் இழுக்கிறாரு. பிரசங்க கேட்டா சொல்லுங்க, கேம்ப் வச்சா
கன்வென்ஷன் வச்சா ஆவியானவர் இழுக்கிறாரு, உபவாசம். ஆனா வெளியே போனா என்ன இழுக்குது? உலகம், மாம்சம், பிசாசு எல்லாம் இழுக்குது. பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஆத்தும பாரம் இல்லை. நமக்காக ஓடுறோம். இந்த நிலை ஆண்டவர் இந்த ராத்திரி சொல்லுகிறார், மகனே மகளே, இனி இவ்வளோ கணுக்காலில் இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஆனால் இப்படி இருந்தாலும் நீ முடியாதுப்பா, தேவ சித்தம் செய்ய முடியாது, உனக்கு பலன் இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு அழைப்பை கொடுக்குறேன். நீ விரும்பினீனா, நீ தாகத்தோடு இருந்தீங்கன்னா, இந்த ராத்திரி நீ கேட்டீனா, இன்னொரு 1000 முழம் உன்னை கடக்க செய்ய போகிறேன். இன்னொரு 1000 முழம் அந்த புருஷன் கடக்க பண்ணினார். அங்கதான் ரிசல்ட் என்ன? நீச்சலாலும் கடக்க கூடாத நதி. அப்போ இவன் மூழ்கிட்டான். இப்போ மூழ்கினோடனே நம்மால் உடனே என்ன செய்வான்? சொல்லுங்க, என்ன செய்வான்? நீச்சல் தெரியும்ல. நம்ம மாம்ச முயற்சி கடைசி வரைக்கும் நம்மளை என்ன செய்யாது? விடாது. இவன் நீச்சல் அடிச்சு பார்ப்பான். ஆனால் அங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடக்கக்கூடாத நதினா என்ன அர்த்தம்? நீச்சல் தெரிஞ்சவனால கூட அந்த நதியை, ஆமாம், ஒலிம்பிக்கில் ஜெயிச்சவங்க கூட இங்கே தோற்றுருவான். அப்போ என்ன நடக்கும்? அங்கே ஒன்றே ஒன்று நடக்கும், என் மாம்சம் தோற்று போயிடும், என்னுடைய சித்தம் தோற்று போயிடும், என்னுடைய எல்லாம் தோற்று போகிற இடம் அங்கே. அங்கே ஒன்றே ஒன்று தான் நடக்கும், தண்ணி எங்கே அடிச்சுட்டு போகுதோ அங்கே தான் நான் போய் ஆகணும். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் முழு கட்டுப்பாடு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இந்த ராத்திரி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கணுக்கால் அளவில் திருப்தியா வாழ்ந்துராத, முழங்கால் அளவு உன்னை திருப்தி படுத்திடக்கூடாது. ஆமீன். இடுப்பளவில் திருப்தி ஆயிராத. இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கெட்டி சேரணும், இன்னும் ஆழத்திற்குள்ள, இன்னும் ஆழத்திற்குள்ள. ஐயா, நான் மாறணும், மாம்சம் மறையணும், சுயம் சாகணும், என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்கணும்ப்பா. என்னுடைய மாம்சம் இழுக்கிறபடி நான் போகக்கூடாது. ஆமீன். நான் விரும்புகிறபடி வாழக்கூடாது. உம்முடைய சித்தம் நடக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? எத்தனை பேர் இந்த ராத்திரி பைபிள்லாம் அப்புறம் எடுத்து வைக்கலாங்க, கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ணுற நேரத்தில் தான் பைபிளை பேக் அரேஞ்ச் பண்ணுவீங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த ராத்திரி நேரத்தில், பிரதர், கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த லெவலில் தான் நான் இருக்கிறேன். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, ஒரு சிலர் இடுப்பு அளவு இருக்கலாம். ஆண்ட சொல்ல, இல்லைம்மா போதாது. சகோதரா, தம்பி, நீ ஜெயிக்க முடியாத காரணம் அதுதான். மறுபடியும் மறுபடியும் மாம்சம் எழும்புறதுக்கு காரணம் அதுதான். ஐயோ, வாழ முடியலையே, ஐயோ விழுந்துட்டனே, தீர்மானம் எடுத்தனே, நிற்க முடியலையேன்னு நம்ம புலம்புறோம்ல. ஆண்டவர் இந்த ராத்திரி அழைக்கிறார். நீ விரும்பினா, நீ கேட்டீனா, நான் உன்னை இன்னொரு 1000 முழம் கடக்க செய்ய விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? அவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்னொரு 1000 முழம் என்னை கடந்து போக செய்யுங்கன்னு சொன்னவங்க கையை நல்லா உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னொரு 1000 முழம் என்னால் மாம்சத்தை ஜெயிக்க முடியல, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். கோபம் வருது, கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன், கட்டுப்படுத்த முடியல. பொறாம வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வந்துடுது. மற்றவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்க முடியல. ஐயோ ஐயோ, நாங்கள் பெந்த மக்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், தலைமுறை தலைமுறையாக வசனத்தை கேட்டு வாழ்கிறவர்கள், ஆனால் இன்னும் எங்களுக்குள்ளே ஜெயம் இல்லை, கிறிஸ்துவை போல மாற முடியல. அப்பா, இன்னொரு 1000 முழம் எங்களை கடக்க செய்வீராக. ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். முழங்கால் படியில் நிற்க முடிந்தவர்கள் முழங்கால் படிங்க. ஜஸ்ட் 1 minute, டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம். முழங்கால் படியில் நிற்க முடியலன்னா எழுந்து நின்று கொள்ளலாம். உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டு விட்டு உண்மையா கேளுங்க. இது ஏதோ பிரசங்கம் நிறைய கேட்டிருக்கேன், இந்த வாரம் ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கேன், இன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டேன்னு போகக்கூடாது. இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை போல வாழணும், என் மாம்சம் மறையணும்ப்பா. ஆண்டவரே, சுயம் சாகணும்ப்பா. எங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே கிறிஸ்து வெளிப்படணும். நான் வேலை செய்யற இடத்துல என்ன பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். எனக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை செய்யணும். சத்துருக்களை சிநேகிக்கணும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கணும்.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை இன்னொரு லெவலில் கூட்டிகிட்டு போங்கப்பா. நான் இப்படி இருந்தேன்னா பரலம் வர முடியாது. நான் எப்படியோ பரலம் வந்துடலான்னு உட்காந்துருக்கிறேன். ஆவியானுடைய வழி நடத்துதல் எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரை நடத்தணும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த ராத்திரி நேரம் என்னை இன்னொரு 1000 முழம் என்னை கடக்க செய்வீராக. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நதியிலே நாங்கள் மூழ்கி 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 பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தணும்ப்பா. ஜோமனுங்க, ஜோமனுங்க. ரபா ரஹம்தா ரபா ஷேகே ரீதரரமா சந்தரோ.